எல்லாரும் சமம்னா யார் சார் ராஜாவா இருக்கிறது? எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க தான். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். இங்கே அனைவரும் சமம். பொய் நம்பர் 1. நானோ என் குடும்பத்திலேயோ மருமகனோ மகனோ அரசியலுக்கு வர மாட்டேன். இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர், மருமகன் இன்னைக்கு ஒரு பொய் சொல்லணும். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? எங்க அம்மா சொல்லிருக்காங்க பொய் சொல்லக்கூடாது. என்னங்க அர்ச்சந்திரா? பொய் சொல்லக்கூடாதா? சாமி கண்ணு குத்தம். ரெண்டாவது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும், அரசியல் வரணும்னு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பொய் நம்பர் 2. மூணாவது, ஐயோ இளைஞர் அணிக்கெல்லாம் நான் வர மாட்டேன், வந்தாரு, பொய் நம்பர் 3. நாலாவது, நான் கடைக்கோடி தொண்டரா நின்று இருப்பேன், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எம்எல்ஏ ஆனாரு, பொய் நம்பர் 4. அஞ்சாவது, ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எங்க அமைச்சர் ஆகணும், ஆனாரு. ஏழாவது பொய், நான் துணை முதல்வரா ஆகிறேன்னு யார் சொன்னா? நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு. ஆனா இத்தனை நடந்துச்சு. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீட் தேர்வு பொய் நம்பர் 8. 30 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார், பொய் நம்பர் 9 சார். ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துரு. எப்படியா? கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 10 சார். பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கிறேன், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 11 சார். இது தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நகைக்கடை விட்டுட்டீங்க. நகைக்கடை. அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 10, 11 சார். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ட்விட்டர்ல எல்லாரும் வரப்போறாங்க, எல்லா பார்ட்டிக்காரங்களும் வரப்போறாங்க, வந்தாதான் விர்ச்சுவல் வாரிசை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. திரு புஷி ஆனந்த் அவர்கள் காணாமல் போய்விட்டார், தாடி வளர்த்திருந்தாராம். கட்சி தொண்டர்கள் தலைமையோட பவர்ல நிக்கணும். இங்க தாவேக்கா அப்படியே தலைகீழாகி விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இன்னைக்கு தலைமையை தூக்கி நிலை நிறுத்தி இருக்காங்க. ஆமா, சி ஜோசப் விஜய் எனும் நான் நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி சார். ஒரே நாளில் 447K, அதாவது 4,47,000 ஃபாலோவர்ஸாக இருந்த சிஎம்ஓ தமிழ்நாடு அப்படிங்கிற அக்கௌண்ட் இப்போ 1 மில்லியனுக்கு மேலே கடந்து போயிட்டு இருக்கான். அங்கே போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே கண்டிப்பாக ஜென்சி புது ஜென்ரேஷன் பசங்க கிட்டலாம் ஈஸியாக போய் ரீச் ஆயிரும். ட்விட்டரில் தான் நாம் முக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் சிஎம்ஓ தமிழ்நாடு வேற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகுது. இந்த சென்னை அவங்களுடைய அந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வரும்போது ஒரு 10 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஷ் ஏன் உருவானது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியான திமுக அவங்களுடைய ஐடி விங் என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணி பார்த்தீங்களா சென்னையில் இப்போ ஒரு சட்ட ஒழுங்கை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல நான் வீடியோ போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து பழைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். அது நடந்து முடிஞ்சு அரெஸ்ட் பண்ணியே 10 மணி நேரம் ஆயிருச்சு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோல பங்கு கேக்குறாயா? பங்கு நான் தாயா கேட்டேன். விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கும் அடுத்ததா அப்படியே நம்ம வைகோ அவர்களுடைய வீட்டுக்கும் 35 வருஷமா ஒன்னால ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டு அதுலயும் வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு போன அந்த வீடியோ இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி துரை வைகோ அவர்கள் சொன்னதும்
அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ஆற தழுவி வாப்பா வீட்டுக்குள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனதும் இந்த மாதிரி அரசியல் தான் எங்களுக்கு வேணும். வெறுப்புடன் மனசுக்குள்ள வேண்டாத ஒரு காரியத்துக்காக ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு அது தேவையே இல்லைன்னு தானே இந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் சரியான அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் இன்று அதை பாராட்டி வருகிறார்கள். அடிதடி அரதடி சரவல்ல தூக்கு அப்படின்னு ஸ்டெப் போட்டு வந்தவன் இங்க யாருக்குமே தெரியல நான் ஒரு டான்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல இந்த தோல்விக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறைய பேர் அங்க திட்டி தீர்த்திருக்காங்க. ஸோ அதிமுகக்குள்ளேயே பலவிதமான சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு, பிளவுகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சிவி சண்முகம் தலைமையில வெடித்திருக்கக்கூடிய இந்த கழகம் என்பது பவர் இல்லைன்னு என்ன நடக்குமோ அது நடக்குது. வரக்கூடிய இண்டிகேஷனை பார்த்தா சிவி சண்முகம் இன்னைக்கு மாலையில விஜய் சிவி சண்முகம் வீட்டுக்கே போறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அளவுகோல். அந்த 27 பேர் இங்க ஆதரிக்க போறான். 5 வருஷம் உங்க பவரை காட்டுனீங்களே, என்ன ஆட்டம் போட்டீங்க. ஒரு அடி டமால் ஆச்சு ஓடிடுங்கிறது யாரும் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து அடிக்கிறது என்னங்க அதெல்லாம் நியாயம் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. பேனரி இந்த இடத்துல அடிச்சு கிழிக்கிறாங்களே, நாளைக்கு மக்கள் வந்து இதை கேட்டாலும் மக்களுக்கு இந்த நிலைமை தான். கட்டைக்கு மேல இருந்தா ஆட்டுறாங்க பிடிச்சி. சும்மா விட்டா ஒரு பாட்டு கம்முன்னு வந்துடுறாரு. சும்மா ஒரு போய் நோண்டி இருந்தீங்க நீங்களே வந்து உங்களோட அழிவுகள் தேடிக்கிறீங்க. உண்மையா நான் சொல்றேன், எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்னா கண்டிப்பா. அப்போ ஒண்ணு நாங்க 2 திருப்பி கொடுப்போங்க. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். என் பேரு அடிமாது. என்னுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி. அவனை சீண்டியவன் தாங்க மாட்டான் உதையல்ல தாண்டி. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சட்டப்பேரவையும் ஃபுல் டே உட்கார்ந்து பார்த்ததுல நிறைய பேர் இன்னைக்கு பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் பார்க்க வச்சாரு பாருங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாது எங்களுக்கு. என்ன வராங்க, உட்கார்றாங்க, கையெழுத்து போடுறாங்க, போறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து தளபதி என்ன பண்றாரு, எப்படி உட்கார்ந்துருக்காரு, என்ன உட்கார்ந்தே இருக்காரு, என்னதான் பண்ணுவாரு. சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியும். சும்மா எவன் வேணாலும் இருக்காடா அப்படியா அப்படின்னு இவ்வளவு நோட் பண்ண வேண்டிய, அதாவது படத்துல டீகோட் பண்ணி ட்ரைலர்ல டீகோட் பண்ணி போயிட்டு இருந்த பசங்களை புடிச்சு இழுத்துட்டு வந்து உள்ள போட்டு இந்த பக்கம் பாரு உதயநிதி கவனிக்கவே இல்லை பாரு அப்படின்னு ஓரளவுக்கு மாறிடுச்சு. பசங்களை தாண்டி வந்து மீடியா சேனல்ல அதே மாதிரிதான் கார்டு போட்டுட்டு இருக்காரு. வேற வழி சரி பாதியில் இரவும் ஒரு பாதியும் பிரிந்தே போனால் என்னாகும்? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.